எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு மரண பயம். இந்த மரண பயம் எப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு சொப்பனத்துல ஏதாவது கெட்ட கனவுகள் பார்த்திருப்பீங்க, இல்லாட்டி இந்த மாந்திரிகத்தால, இந்த ஏவல்களால, இன்னைக்கு வானமண்டல பொல்லாத சேனைகள் பாருங்க, அவன் உங்களுக்கு பயத்தை கொண்டு வரும் பொழுது, இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் நீங்க பயம் வருது பாத்தீங்களா? அந்த பயம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா மரணத்தை ஜெயித்தவர் உங்களோட இருக்கிறார், சாவை ஜெயித்தவர். இன்னைக்கு நீங்க ஒரு அந்நிய தெய்வங்களை வைத்து, இன்னைக்கு பாருங்க விக்கிரகங்களை வைத்து உங்களுக்கு செய்யப்படுகிற மந்திரங்களை பார்த்து நீங்க பயப்படுறீங்க, ஏவல்களை பார்த்து பயப்படுறீங்க. இன்னைக்கு நீங்க பயந்ததாலதான் இன்னைக்கு பல வருஷம் படுத்த படுக்கையில இருக்கிறீங்க. இன்னைக்கு அவனை பார்த்து பயந்து முடங்கினதாலதான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப முடியல, ஊழிய பாதையில தொடர்ந்து ஓட முடியல, ஒரே சோர்வு. இன்னைக்கு பிரச்சனை, போராட்டம் ஏன் தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்குள்ள வந்த அந்த பயம். நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. யோபுக்கு எழுதின புஸ்தகம் 38வது அதிகாரம், நீங்க 17வது வசனத்துல கர்த்தர் யோபுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ? மரண வாசல்கள் உனக்கு திறந்தது உண்டோ? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்தது உண்டோ? நல்ல அழகா ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க. இன்னைக்கு பூமிக்கு கீழே இருக்கிற பாதாளங்களும் சரி, மேல இருக்கிற வானமும், மரண வாசல்கள் எல்லாம் என் கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. என் கர்த்தர் அங்க உலாவுகிற தேவனா இருக்கிறாரு. அவர் விக்கிரகங்களுக்கு நடுவுல கூட அவர் உலாவுகிறவர். அதத்தான் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் அவர்கள் தேவனா இருப்பேன்னு அங்க நம்ம கொரிந்தியர்ல படிக்கிறோம். இன்னைக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த மரண பயங்கள் உங்களுக்கு வரக்கூடாது. உங்களுக்குள்ள விசுவாசம், உலகத்தை ஜெயித்தவர், அது போல பாருங்க சாவை வென்றவர் இன்றைக்கு உங்களோட இருக்கிறாரு. அதான் யோபு 10:21 நீங்க அங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த மரண வாசல்கள் எப்படிப்பட்டதா இருக்கான் பாருங்க. கார் இருளும் மரண அந்தகாரமுமான இருண்ட தேசமும், இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரண அந்தகாரம் உள்ள தேசமும், ஒளியும் இருளாகும் தேசமும் ஆகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே. நல்லா கவனிங்க. இந்த பாதாளத்தை குறிச்சு அது எப்படிப்பட்டது, இந்த மரண வாசல்கள் எப்படிப்பட்டதுன்றத யோபு சொல்றாரு பாருங்க. காரிலும் மரண அந்தகாரமான இருண்ட தேசமும், இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரண அந்தகாரமான தேசமும், ஒளியும் இருளாகும் தேசமாகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே. அப்படின்னா இந்த மரண வாசல்கள், மரண தேசம் எப்படி இருக்குன்றத யோபு எங்க விவரிக்கிறார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க இன்னைக்கு பயப்படுற இந்த பாதாளமா இருக்கட்டும், மரண பயமா இருக்கட்டும், மரண வாசல்களா இருக்கட்டும், உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஏன்னா அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவராம். நீங்க எடுத்து வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், நீங்க 25வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு ஆள் படிங்க. சாரி 8வது வசனத்தை படிங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தர் சொல்றாரு, அவர் மரணத்தை ஜெயமாக. யார் அந்த அவர்? இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்காக, உங்களுடைய பாவத்துக்காக, உங்களுடைய அக்கிரமத்திற்காக அவர் சிலுவையில அடிக்கப்பட்டு, இன்னைக்கு பாருங்க உங்களை பாவத்துல இருந்து, இந்த சாபத்துல இருந்து, இந்த மரண பயத்துல இருந்து அவர் மீட்டு கொண்டாரு. இப்ப நீங்க நிறைய பிள்ளைகள் சொல்லுவீங்க, இயேசு கிறிஸ்து கடவுள் பாஸ்டர், அதனால அவர் ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. நாங்க இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிறோம், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா நான் என்னதான் ஜெபம் பண்ணாலும் இந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியலையே, ஒருவேளை இன்னைக்கு சில சர்ப்பங்களை பார்த்து என்னால அவனோட போரிட முடியலையேன்னு சொல்லி பயந்து போயிருக்கிறீங்கல்ல. உங்களுக்கு தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் நீங்க எடுத்து வாசிங்க. 14, 15, 16. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு. அப்படியானா உங்களுக்கு எப்பெல்லாம் மரண பயம் வருதோ, எப்பெல்லாம் மரண போராட்டம் வருதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு சோர்வு வருதோ, இந்த 2 வசனத்தை நீங்க அறிக்கையிடுங்க. இது மாத்திரமல்ல, எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 19, 20, 21, 22, 23 இந்த இத்தனை வசனங்களை நீங்க அறிக்கையிடுங்க.
நானும் நீங்களும் மாம்ச சரீரம் உடையவர்களா இருக்கிறோம்னு சொல்லித்தான் அவர் மாம்சமானார். அவர் ஆவியா வந்து, அதுக்கப்புறம் பாருங்க பரிசுத்த ஆவியானவரா வந்து மாம்சத்துல வந்து பாருங்க, மாம்சத்துல வெளிப்பட்டு அதுக்கப்புறம் ஆவிக்குரிய சரீரத்துல போயிட்டாரு. இன்னைக்கு நீங்க அவருடைய பிள்ளைகள். மரண பயம் வரக்கூடாது. நீங்க ஜெபத்துல, தேவ வசனத்துல, சத்தியத்துல, உபவாசத்துல, தேவ ஆவியில அவனை உடைக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆவியில பலப்படுங்க. கர்த்தரிலும் கர்த்தருடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் பலப்படுங்க. சோர்ந்து போக கூடாது. மரண பயத்தை பார்த்து பயப்படக்கூடாது. இதுவரைக்கும் நீங்க பயந்திருக்கலாம், இதுவரைக்கும் சோர்ந்து போயிருக்கலாம், இதுவரைக்கும் பலவீனப்பட்டிருக்கலாம். இனிமேல் ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நீங்க மரணத்தை ஜெயமா விழுங்கினீங்க. எப்பெல்லாம் இயேசுன்ற நாமத்தை உச்சரிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய பேரை உச்சரிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க ஆவியில பலன் கொண்டு திரும்பவும் நீங்க எழும்புறீங்களோ, வசனத்தை விசுவாச அறிக்கைறீங்களோ, எல்லா கட்டுக்களும் உடைஞ்சிரும். இந்த அமாவாசை வந்தா எந்த பாஸ்ட்ட போலாம், இந்த போராட்டம் வந்தா எந்த பாஸ்ட்ட போலாம், இந்த கட்டு வந்தா எந்த அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க. உங்களுக்குள்ளதான் கர்த்தர் இருக்கிறார், உங்களுக்குள்ளதான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குறவர். நீங்க திரும்பவும் முழங்கால என்ன செய்யுங்க, போடுங்க ஆண்டுடைய சமூகத்துல. திரும்பவும் எழும்புங்க, திரும்பவும் ஆவியில பலன் கொண்டு எழும்புங்க. கர்த்தர் கட்டுக்களை உடைக்கிற மாத்திரமல்ல, உங்க மரண பயத்தை நீக்கிறது மாத்திரமல்ல, எல்லா முகங்கள்ல இருக்கிற கண்ணீரை துடைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்துல பலப்படுங்க. அதுக்கு ஒரு ஆளா நின்றா பத்தாது. உங்களுக்கு ஜெபத்துல ஆவிக்குரிய பாருங்க காரியத்துல தாங்குற பிள்ளைகளை நண்பர்களா சேர்த்துக் கொள்ளுங்க. சபைக்கு போங்க, ஆண்டுடைய வார்த்தையை நீங்க என்ன செய்யுங்க, பருகுங்க. வசனத்துல போங்க, கர்த்தருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறவர். யாராவது சபைக்கு போகாம ஒருவேளை தனிமையில இருந்து இந்த போராட்டத்துக்குள்ள இருப்பீர்களானால் எங்களோட நீங்க இணைந்து கொள்ளுங்க. ஆன்லைன் பிரேயர்ல தொடர்ந்து எங்களோட ஜெபத்துல வாங்க. எல்லா கட்டுக்களை கர்த்தர் உடைப்பாரு. விசுவாசத்தோட எழும்புங்க. கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிடுறது இல்ல. சோர்ந்து போகாதீங்க, ஆவியில பலப்படுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. நீங்க யாராவது எங்களோட ஆன்லைன்ல கலந்து கொள்ள விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும். நீங்க அதுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க என்ன செய்யுங்க, ஆன்லைன் பிரேயர்ல சேர்ந்து கொள்றதா இருந்தா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.